மக்களுடைய பங்களிப்பு என்ற தலைப்பில் நாம் எல்லாம் சிந்திப்பதற்கும் சில எந்த இடங்களெல்லாம் மாற்றம் தேவைப்படுகிறது, எந்த இடங்களெல்லாம் தேக்கம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினால் மட்டுமே நம்முடைய கிராமம் மிகச்சிறந்த ஒரு கிராமமாக மாறும். சுதந்திர இந்தியாவின் தேச தலைமையாக விளங்கிய காந்தி சொன்னார், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு கிராமம் தான். இந்த நாட்டை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிராமத்தையும் வளர்ச்சி அடைய வைத்தால் போது ஒரு நாட்டை இடங்களை கோரிக்கை காட்டுகிறேன். யோசிப்பார், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூடி பேசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம். இந்த ஊர்ல ஒரு பிரச்சனைனா அதை யாரும் முடிவெடுக்கிறது, அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் அதிகாரிகள் இருக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பார், உறுப்பினராக இருப்பார், ஒன்றிய கமிஷனராக இருப்பார், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். நம்முடைய சொல்லுகின்ற செயலை செயல்படுத்துகின்ற இடத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அது அரசு எந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் முடிவெடுக்க வைக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கின்றோம். ஜனநாயக நாட்டின் மிகப்பெரிய ஒரு சக்தி என்றால் ஆளுநர்கள் இல்லை, ஆளுநர்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பக்கூடிய வாக்காளராகிய நாம் தான் மிகப்பெரிய சக்தி. அப்படி என்றால் நம்முடைய பொறுப்பை, நம்முடைய சக்தியை நாமே உணர்வதே இல்லை. இதை எத்தனை பேர் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீங்க? இனிமேல் இதுவரை இல்லாவிட்டாலும் கூட இனிமேலாவது கிராம சபை கூட்டம் ஜனவரி 26 சுதந்திர தினம், மே 1 உழைப்பாளர் தினம் போன்ற நாட்கள் நடைபெற்றது என்றால், சிறப்பு கூட்டம் நடைபெற்றது என்றால் உங்களுடைய பகுதியுடைய கோரிக்கைகளை, பிரச்சனைகளை நீங்கள் சொல்லலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கிராம சபை கூட்டத்தில் நாம் என்னெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், என்னெல்லாம் பேசி முடிவெடுக்கலாம் என்பதை பற்றி சொல்லலாம். அது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு அது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்து விழிப்புணர்வு, ஒவ்வொருவரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை சமூகத்தை விழிப்புணர்வு உடையவராக மாற்ற வேண்டும். அப்ப விழிப்புணர்வு பற்றி பேசுங்க. பொருளாதார மேம்பாடு, இந்த சமுதாயத்துல கிராமத்துல இந்த பொருளாதார மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம்? சிறு ஒரு நடுத்தர வணிகம் செய்யக்கூடிய விவசாயிகளை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போவது, அரசாங்கம் ஒரு கருத்துக்களை சொல்லலாம். உட்கட்டமைப்பு, உட்கட்டமைப்புனா நம்ம ஊர் விளையாட்டு இருக்கிறா, நம்ம ஊர் விளையாட்டு வேணாலும் இருக்கிறதா? இருந்தால் எங்கே இருக்கிறது? இருக்க வேண்டும்னால் எங்கே இருக்கலாம்? இருந்தால் என்ன நன்மை ஏற்படும்? அந்த விளையாட்டு வேணாம் உருவாக்குவதற்கு நாம் யாரை அழைக்கலாம்? உங்களுடைய சொல்லுங்கள். எல்லாருக்கும்